வணக்கம். குருவே சரணம். ஜோதிட சாஸ்திரத்தில் கன்ஜெக்ஷன் ஆஃப் கிரகங்களின் அசைவுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணுங்க. இப்போ குரு பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு 5, 7, 9 பொதுவான பார்வை. உங்கள் ராசியை பார்க்குறாரான்னு பலன் எடுத்துறோம். அது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குது, அந்த குருவை இப்போ வந்திருக்க குரு பார்க்குறாரான்னு பார்க்கணும். அல்லது உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்திருக்க குரு இப்போ உதாரணத்துக்கு இன்றைய தேதிக்கு கடக ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ அவர் அங்கேருந்து 5ஆம் பாவமாக விருச்சிக ராசியில் பார்க்குறாரு. விருச்சிகத்தில் என்னென்ன கிரகங்கள் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அதை பூரா அதை ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி அவருடைய 7வது பார்வை மகர ராசியை பார்க்குது. அப்போ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மகர ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதையெல்லாம் அந்த குருவின் பார்வை ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி அவருடைய 9வது பார்வை மீன ராசியை பார்க்குது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீன ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். இதே மாதிரி தான் சனி பகவானும் சரி, ராகு கேதுவும் சரி, எந்த ஒரு கிரகமும் தான் கோச்சாரத்தில் வரும் காலத்தில் தனது பார்வையால் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மிக முக்கியமான மாற்றங்களை தரும். இது நான் அனுபவத்தில் பார்த்தது. 2009 முதல் என்னிடம் ஜோதிடம் பயின்ற மாணவிகளுக்கும் இதை நான் கற்றுக் கொடுத்துள்ளேன். கன்ஜெக்ஷன் ஆஃப் கிரகங்களின் அசைவுகள். எனவே ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்கையில் அன்றைய தேதியில் அன்றைய கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் அவர்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கோச்சாரத்தில் உள்ள கிரகங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே சரியான பதில் அமையும். இது எனது கருத்து. முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். பண்டிட் MGP, 43 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர். நன்றி, வாழ்த்துக்கள்.